இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொன்னல, ஞாபகம் இருக்கா? நான் ஒன்னு வேண்டிக்கிட்டு இருக்கேன், விளக்கேத்தணும்னு. நீ கூட வந்து விளக்கேத்தனியே. ஆமாம்மா. அது என்னன்னு இப்ப சொல்றேன். நம்ம பரத்வாஜ் சாமிகள் ஜாதகப்படி திருவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அந்த பொண்ணு எங்கேயோ பரிகார பூஜை பண்ணிட்டு இருப்பான்னு சொன்னாருல்ல, அது உனக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. அப்படி உண்மையிலேயே ஒரு பொண்ணு இருந்தா அவளை என் கண்ணுல காட்டுனுதான் நான் வேண்டிக்கிட்டேன். அதுக்குதான் வடிவுடையம்மன் கோவில்ல விளக்கு போட்டேன், உன்னையும் விளக்கேத்த சொன்னேன். நான் போன அன்னைக்கு அதே நேரத்துல ஒரு பொண்ணு திருப்பேரையும் நட்சத்திரத்தையும் சொல்லி அங்க அர்ச்சனை பண்ணிருக்கா. அத அந்த கோவில் குருக்கள் என்கிட்ட சொன்னாரு. ஒருவேளை அந்த பொண்ணுதான் திரு கல்யாணம் பண்ண பொண்ணா இருப்பாளோன்னு நான் கோவில் முழுக்க அவளை தேடி பார்த்தேன். ஆனா ஏதோ என் நேரம் அவளை கண்டுபிடிக்கவே முடியல. அப்பதான் குருக்கள் போன் பண்ணாரு. நீ கூட அன்னைக்கு போன் எடுத்து கொடுத்தியே. அப்ப அவரு சொன்னாரு, அந்த பொண்ணு அந்த கோவில் திருக்கல்யாணத்துக்கு கண்டிப்பா வருவா, அப்ப வந்தா அவளை நீங்க கண்டிப்பா பாத்துடலான்னு சொன்னாரு. ஆனா அன்னைக்கு அந்த கோயில்ல ஒரே கூட்டம், அப்பவும் என்னால அவளை கண்டுபிடிக்கவே முடியல. ஆனா குருக்கள் சொன்னாரு, அந்த பொண்ணு அந்த கோவில்ல தான் இருக்கான்னு. நானும் எவ்வளவோ தேடினேன். அந்த பொண்ணு என்னடான்னா இந்த கொலுசை தொலைச்சிட்டு தேடிக்கிட்டே இருந்திருக்கா. அன்னைக்கு அவளை என்னால பார்க்க முடியலனாலும் அவளோட கொலுசு எனக்கு கிடைச்சது. அதனாலதான் சொன்னேன், இது சாதாரண கொலுசு இல்ல, பொக்கிஷோன்னு. ஆமா மகா, இந்த ஒத்த கொலுச வச்சு அந்த பொண்ணு யாருன்னு எப்படியாவது நான் கண்டுபிடிச்சிருவேன். அப்பதான் இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையெல்லாம் எனக்கு தெரிய வரும். இது என்ன புது பிரச்சனை? எனக்கே தெரியாம என்னெல்லாமோ நடந்திருக்கு. குருக்கள் மட்டும் அம்பிகம்மா கண்ணுல என்ன காட்டி இருந்தா என்ன ஆயிருக்கும்? திவ்யாக்காக்கும் அவருக்குமான கல்யாணம் நின்னு போயிருக்குமே. நினைச்சாலே நெஞ்சை வெடிச்சிரும் போல இருக்கு.